நம்ம சிறகடிக்க ஆசை குடும்பத்துல அன்னைக்கு ஒரு நாள் என்னங்க ஆச்சுன்னா, மீனா, ரோகிணி, ஸ்ருதி, விஜயான்னு வீட்டு பெண்கள் யாருமே வீட்ல இல்லை. அப்போ ஆண்களின் ராஜ்யம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்லலாமா? முத்து, மனோஜ், ரவி, அண்ணாமலை எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப்பா ஜாலியா அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வீட்டு வேலைகளை ஒரு வழியா முடிச்சிட்டு ராத்திரி நேரம் மாடியில முத்து, மனோஜ், ரவி 3 பேரும் சரக்கடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, அப்பதான் அண்ணாமலை சாரும் என்ட்ரி ஆகி அவங்க கூட சேர்ந்து ஐக்கியமாகிட்டாரு. அப்புறம் என்னங்க, 4 பேரும் சேர்ந்து மாடியில அப்படியே படுத்துக்கிட்டு பாட்டு பாடி சிரிச்சு பேசி ஒரே கொண்டாட்டம்தான். இந்த சந்தோஷம் ஒரு பக்கம் இப்படியே ஜாலியா போய்கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் பெரிய புயல் கிளம்ப போகுதுன்னு யாருக்குமே தெரியலைங்க. ரோகிணியோட முதல் கணவர் சேகரோட அண்ணன் இப்போ சென்னைக்கு வந்திருக்கார். அவர் ரோகிணியோட அம்மா லக்ஷ்மிக்கு போன் போட்டு பேசுறார். என் மனைவிக்கு செக்கப் எல்லாம் முடிஞ்சிடுச்சுமா, இன்னும் 1 மாசம் கழிச்சு மறுபடியும் வர சொல்லிருக்காங்க டாக்டர்ஸ்னு சொல்லிட்டு. நாளைக்கு ஒரு நாள் சென்னையில தான் இருப்போம், அதனால நம்ம கிருஷை ஒரு தடவை வந்து பார்க்கணும்னு கெஞ்சி கேக்குறார். அவங்க கெஞ்சி கேட்டதை பார்த்து ரோகிணிக்கு தெரியாம கோவிலுக்கு கூட்டிட்டு போய் கிருஷை காட்டலாம்னு லக்ஷ்மி முடிவு பண்றாங்க. அவங்களும் சரின்னு சொல்லி கிருஷை பார்க்க வர்றாங்க. சம்பவம் என்னன்னா, இவங்க கிருஷை பார்க்க வர்றது யாருடைய கார்ல தெரியுமா? நம்ம முத்துவோட கார்ல தாங்க. சென்னைக்கு புதுசா வந்திருக்கீங்க, எங்க போகணும்னாலும் சொல்லுங்க, நான் சுத்தி காட்டுறேன். புது ஊருக்கு வந்து ஒரு 4 இடத்தை பார்த்தாலே மனசுல இருக்கிற கவலை எல்லாம் குறைஞ்சிடும் சார்னு நம்ம முத்து பாட்டுக்கு வெள்ளந்தியா சொல்ல, அதுக்கு அவங்க, எங்க வாழ்க்கையில நாங்களும் ஒரு பாவம் செஞ்சிட்டோம் தம்பி, அதனாலதான் எங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு வருத்தத்தோட சொல்றாங்க. உடனே முத்து, அடையப்பா, என்ன சார் இப்படி சொல்றீங்க, நீங்க யாரையாவது தத்தெடுத்து கூட வளர்க்கலாமே சார்னு கேட்க, என் தம்பி பையன் இருக்கான்னு ஏதோ பேசிக்கிட்டே வர்றாங்க. நம்ம முத்துவுக்கு தெரியாது இந்த உரையாடல் எவ்வளவு பெரிய உண்மையின் ஆரம்பம்னு. இப்படி ஒரு பக்கம் அடுத்த ஆபத்துக்கான விதை விழுந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் தீபாவளி கொண்டாட நம்ம முத்து, மீனா, ரோகிணி, மனோஜ்னு அவங்க குடும்பத்தினர் எல்லாரும் அண்ணாமலை சாரோட அம்மா ஊருக்கு போறாங்க. அப்போ அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கோவிலுக்கு தன் தந்தைக்கு திதி கொடுக்க போறாங்க நம்ம ரோகிணி. ஆனா அதே கோவிலுக்கு மீனாவும் வர்றாங்க. என்னங்க நடக்கும்னு நினைக்கிறீங்க? அங்கதான் பெரிய டிவிஸ்ட். கிருஷ், லக்ஷ்மி கூட நம்ம ரோகிணி உட்கார்ந்திருப்பத மீனா பாத்துடுறாங்க. அப்போ லக்ஷ்மி ஐயர்கிட்ட என்ன சொல்றாங்க தெரியுமா? என்னோட ஒரே பொண்ணு கல்யாணி இவள் தாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் மீனாவுக்கு அடிச்சது பாருங்க ஒரு ஷாக். பூமி பாதாளம் வரைக்கும் போய் திரும்ப வந்துடுச்சு அவங்களுக்கு. அப்புறம் என்னங்க, ரோகிணியை தனியா கூப்பிட்டு போய், இத்தனை நாள் எங்களை எல்லாம் ஏமாத்துனியா நோ பளார்னு ஒரு அறை. அடைங்கப்பா, அடையப்பா, இது வெறும் ட்ரெய்லர் தான் போல. இனி வரப்போகும் எபிசோடுகள்ல சிறகடிக்க ஆசை சீரியல்ல தரமான சம்பவங்கள் அடுத்தடுத்து வெடிக்க போகுதுங்க. பாத்துக்கிட்டே இருங்க. ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.